தமிழர் தாயகத்தின் வனப்பகுதிகள் விடுதலை புலிகளால் பாதுகாக்கப்பட்டது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவிக்கையில், வன்னிப்பெரு நிலப்பரப்பு எப்போதும் காடுகளை அதிகமாக கொண்ட நிலப்பரப்பாகவே காணப்படுகின்றது. அங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்று தொட்டு இயற்கையோடு இணைந்த ஒன்றாகவே காணப்படுகின்றது. இங்குள்ள மக்கள் என்றும் இயற்கையோடு முரண்பட்டதில்லை, காடுகளை அழித்ததில்லை. 2009ஆம் ஆண்டு வரை வெட்டப்பட்ட மரக்கூற்றுகளால் நிரப்பப்பட்ட கனரக வாகனங்கள் வீதியால் சென்றதை நாம் கண்டதில்லை. மரம் அருகின்ற இயந்திர வாள்களின் கொடூர ஓசையை நாம் கேட்டதில்லை. 2009ஆம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வன உயிரிகள் திணைக்களமும் உமது இடத்தில் இருக்கவில்லை. ஆனாலும் விடுதலை புலிகளின் வனவள பிரிவு இருந்தது. இயற்கையை நேசித்த வன்னியர்களின் வாழ்க்கை முறை இருந்தது. இதனால் வனப்பகுதிகள் அழிக்கப்படவில்லை. காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டு மரங்களாகவும் விறகு தேவைகளுக்காகவும் பெருநகரங்களை நோக்கி ஏற்றி செல்லப்படவில்லை. காடுகள் மிகவும் கவனமாக காவல் செய்யப்பட்டன. ஆனால் இன்று முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் வனவள திணைக்களம், வன உயிரிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் விவசாயம் மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமீறி திருடியுள்ளன. இவ்வாறு மக்களின் காணி திருட்டில் ஈடுபடும் திணைக்களங்களில் ஒன்றான வனவள திணைக்களம் வன்னியில் இடம்பெறும் சட்டவிரோத காடழிப்பு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி வனவளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என்றார்.